ஆண்டுகால நண்பர். அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகைகளை வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதி ராஜா அவர். அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ்க்காகட்டும், ப்ரொடியூசர்ஸுக்காகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதி ராஜா அவர்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனால் கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ளே என்ன இருக்கோ அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சது, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி அவர் நிறைய விமர்சனம் வச்சுருக்கார். நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசணும்னு யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் தலைவர் சிவாஜி சார் அவர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். யார் வீட்லேயும் வந்து அவர் வீட்டிலே வந்து ஒரு பெட்ரூம்க்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொண்டாடுவார். அவருடைய மறைவு வந்து திடீர்னு இல்லை, இந்த நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவர் உங்களோட இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும் சொன்னால் இல்லை, எனக்கு கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உங்களோட இருக்கும்போது லாஸ்ட் டைத்தில் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. அவர் என்றென்றும் என்னுடைய நிறைவில் என் கூடவே எல்லா பாட்டு எப்பவும் இருப்பார். இன்னும் ஒரு ஆத்ம சாத்தி அடையட்டும். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். நன்றி. இந்த மண்ணின் மகா கலைஞர் பாரதி ராஜா மறைந்து விட்டார். சரி, நீ என்ன ஒரு ஸ்டெப் கொஞ்சம் பின்னாடி போங்க சார், கொஞ்சம் ப்ளீஸ். தமிழ் திரைப்படம் வாழ்வியலை பேசியது, கிராமத்தின் அழகியலை பேசியது. தமிழ் சினிமாவுக்கு உலக கிரீடம் கிடைத்தது பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகுதான். அந்த மாமனிதனின் புகழை காலம் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞன், சிறந்த கலைஞன் தன்னை மட்டும் உருவாக்கிக் கொள்கிறவன் இல்லை. ஒரு கலைஞன் தன்னை உருவாக்கி கொண்ட பிறகு கலைஞர்களையும் உருவாக்கினால் அவன்தான் மகா கலைஞர். இன்றைக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கலைஞர்கள் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது பாரதி ராஜாவின் உந்து சக்தியால் தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டவர்கள். அவருடைய புகழ் காலமெல்லாம் நின்று நிலைப்பதற்கு இந்த நாட்டு மக்களும் ரசனையும் தொடர்ந்து அவருக்கு துணை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்பதை குடும்ப தலைமை தீர்மானித்திருக்கிறது. பாரதி ராஜாவின் குடும்பத்தார் பாரதி ராஜா அவர்களை அவர் பிறந்த மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. எந்த மண்ணில் அவர் முதல் தண்ணீர் குடித்தாரோ, எந்த மண்ணின் காற்றை அவர் சுவாசித்தாரோ, அந்த மண்ணின் படுக்கையில் அந்த மகா கலைஞன் தன் கடைசி படுக்கையை தேடிக்கொள்ளப் போகிறார். நாளை முற்பகல் அவரது உடல் தேனி மாவட்டம் காற்றோட்டுக்கு அருகே உள்ள அவரது பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் அடக்கம் நடைபெறும் என்பதை குடும்பத்தாரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு கலை உலகத்தின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜா அவர்களுக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்படும் என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருப்பதைக் கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அந்த அரசு மரியாதையை வழங்கிய தமிழ்நாட்டு அரசுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜாவின் புகழ் ஓங்கும். கலைத்துறை மட்டுமல்ல, பொதுமக்களும் பாரதி ராஜாவுக்காக இரங்கல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தனிமனித வாழ்வையும் தன் கலைப்படைப்பால் பாதித்த பெருங்கலைஞர் பாரதி ராஜா. அவர் புகழ் நிலைக்க, அவர் பெயர் வாழ்க. மரணம் என்பது அவரது பௌதிக உடலுக்கு மட்டும்தான், அவரது கலைக்கல்ல. அவரது கலை காலம் கடந்தும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைகளை, கனவுகளை, நிராசைகளை, பண்பாட்டு பெருமைகளை, வீரியத்தை இந்த மண்ணுக்கு விளக்கிக் கொண்டே இருக்கும் பாரதி ராஜாவின் பெயரும் அவர் கலை படைப்புகளும் வாழ்க. அந்த டைம் இந்த வத்தலக்குண்டு அருகே உள்ள காட்டோடு, வத்தலக்குண்டு அருகே உள்ள காட்டோடு, தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றோட்டில் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு அடக்கம் செய்யப்படவிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக நீலாங்கரை வீட்டில் அவரது உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அலையலையாக கலைத்துறையினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிச்சமுள்ள பொதுமக்களும் கலைத்துறை நண்பர்களும் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவரது உடல் சென்னையில் இரவு 9 மணி வரைக்கும் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்படும். பிறகு சென்னையை விட்டு பிறந்த மண்ணுக்கு பாரதி ராஜா புறப்படுவார். நம்முடைய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு மறைந்துள்ளார்கள். இது தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய இழப்பு. இன்று தமிழ் திரைப்படத்துறையில் நூற்றுக்கணக்கான நடிகர்கள், நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என பல பேரை அறிமுகப்படுத்தியவர், மிகப்பெரிய ஆலமரம், பல விருதுகளை உருவாக்கியவர். இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார். இது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா திரைப்படத்துறைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது அனைத்து தமிழக முதல்வரோடு ஒரு நல்ல உறவோட, உரிமையோடு எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்தவர். இன்று நாங்கள் அனாதையாக இருக்கிறோம்னா அது உண்மைதான். அது பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு சமயங்கள் நடத்தினவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாமல் தமிழர்களோட உரிமைக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத போராடிய மிகப்பெரிய போராளி. ராமேஸ்வரத்தில் தமிழ் ஈழத்துக்காக மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி உலக மக்களின் அனைத்து கவனத்தையும் திரும்ப செய்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் உரிமைக்காக நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவையே தமிழ்நாடு பக்கம் திரும்ப வைக்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அரசியல் பின்புலத்தை எதிர்பார்க்காமலும் மிகப்பெரிய தியாகங்களை செய்த மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய கலைஞன், மனிதநேயம் உள்ளவர். அவருடைய மறைவு எங்கள் அனைவருக்கும் இதயத்தை மிக சுக்குநூறாக்கியுள்ளது. குழந்தை மனசு கொண்ட ஒரு கலைஞன். ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இது போன்ற ஒரு நிலை வந்தபோது சகோதரர் தேசியஸ் அவர்கள் எம்ஜி மருத்துவமனையில் சேர்ப்பித்து அவரை காப்பாற்றி நம்மோடு இருக்க செய்தார். ஆனாலும் இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் பூத உடல் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் புகழுடம்பு என்றும் மறையாது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளை தேனியில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளைக்கு தமிழ் திரைப்படத்தை சேர்ந்த அனைத்து படப்பிடிப்புகளும் நிறுத்தப்பட உள்ளது. அனைத்து கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், தொழிலாளர்களும் கலந்து கொள்வதற்கு வசதியாக நாளை படைப்பிடிப்புகள் எதுவும் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்வோம். நிறைய பேசணும். நான் பேச வேண்டியது எல்லாமே டைரக்டர்கிட்ட தான் பேசணும். பாரதி ராஜா சார் இப்போ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுறதுங்கிறது பெரிய துர்பாக்கியமான சூழ்நிலை தான் எனக்கு. நாங்கள் சினிமாவை தேடி வரும்போது
ஒரு இரும்பு கோட்டையாக இருந்ததை ஒரு பெரியார் எப்படி தமிழ் சமுதாயத்தில் உடைச்செறிஞ்சு வந்தார், அந்த மாதிரி பாரதி ராஜா சினிமாவில் வந்து யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதலாக நாங்கள் டைரக்டராக வர்றதுக்கு முன்னால் அவங்கள மட்டும்தான் ஒரு பெரிய டைரக்டரை நினச்சது பாரதி ராஜா மட்டும்தான். நான்லாம் அவர்கிட்ட என்னுடைய நண்பர் பாக்யராஜ் அவர் கூட ஒர்க் பண்ணார். நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலைனாலும் கூட மானசீகமாக எப்பவுமே எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்குது, என்னுடைய மனசில் வாழ்ந்துட்டு பாரதி ராஜா சார். முந்தா நேற்று கூட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நாளைக்கு இன்னைக்கு இது நடந்துருச்சு, இல்லைன்னா நாளைக்கு அவரை நேரடியாக சந்தித்து உட்காந்து பழைய கதைகளை எல்லாம் பேசி அவரை சிரிக்க வச்சு போகிறதா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். என்னுடைய துரதிர்ஷ்டம் அவரை கடைசி நேரத்தில் பார்க்க முடியாது. அவருடைய இது வந்து தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய உங்களுடைய தலைவர், இயக்குனர், மாமனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. நம்முடைய நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை தோற்று வைத்த பிதாமகன், தமிழ் சினிமாவின் பிதாமகன். நான் 44 வருஷம் முன்னாடி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க தான் சென்னைக்கே வந்தேன். அவரோட நெருங்கி பழகி அவரோட பழகிய அனுபவங்கள், நாட்கள், பொழுதுகள் ரொம்ப இனிமையானது. தமிழ் சினிமா உள்ளவரை, தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அவருடைய பெயரும் புகழும் மறையாது. அது பொன்னிடத்திலால் பொறிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவரோடு பழகிய நாட்களுக்காக நான் ரொம்ப கொடுத்து வச்சுருவேன். அவர் இல்லாத தமிழ் சினிமானது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். தமிழ் சினிமாவே பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின்னு தான் பிரித்து பேசணும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர். அவர் புகழ் என்றென்று வாழ்க. நன்றி. மாடிகளில், கோட்டை கொத்தளங்கள் போன்ற ஸ்டுடியோக்களில் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த சினிமாவை மூளை முடுக்கெல்லாம் ஓலை குடிசை, காடு, கழனி எல்லாம் கொண்டு சேர்த்தவர். மண் வாசனை மிக்க படங்களை தந்த இந்தியாவின் புகழ்மிக்க நமது மண்ணை சேர்ந்த தந்தை போன்ற நம் திரை உலகுக்கு வழிவகுத்த திருமிகு பத்மஸ்ரீ டாக்டர் பாரதி ராஜா அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவருடைய குமாரன் மனோஜ் அவர்கள் கதாநாயகன் இறந்துவிட்ட பொழுது அவர் மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைவதாக. ஐயாவுடைய இடத்தை, பாரதி ராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதன் மூலம் பாரதி ராஜாவின் வழியில் எளிமையாக மண் வாசனை மிக்க படம் எடுக்கும் இளைஞர்களை ஊக்குவித்து, புதிய இயக்குநர்கள் இந்த வழியில் எடுப்பவர்களுக்கு வருடத்திற்கு 10 படமோ 6 படமோ அரசு முழு உதவியும் செய்து, இவர் வழியில் தமிழ்நாட்டின், தமிழ் வளத்தின், நம் இனத்தின் மண் வாசனை போன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை தயாரிக்க அன்னார் பாரதி ராஜா அவர்களின் பெயரில் தமிழ்நாடு அரசு முழு உதவி, ஒரு கோடி என்றால் 1 கோடி, 2 என்றால் 2, அந்த மாதிரி ஒரு பண உதவி முழுமையாக செய்து புதியவர்களை இவர் விருதை அறிவித்து ஆரம்பிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசை. நன்றியோடு வணக்கம். கலைகுலத்தை சார்ந்த அனைவருக்கும், தமிழ் உலகமுக்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அனுதாபம். தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட மாபெரும் இயக்குனர், எனக்கு மிகப்பெரிய லைஃப்பை கொடுத்தவர், கடலோரங்களுக்கு முதல் மரியாதை, வேதம் புரிந்தார். அவர் ஒரு பெரிய டைரக்டர் நினைப்பே இருக்காது. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அப்போ ஜாலியாக இருக்கும். இப்போ கூட 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. வள்ளிமயில்னு ஒரு படத்தில் நான் டைரக்டரோடு நடித்தேன். தீவினை போட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன். எப்பவுமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, டைரக்டர்னு சொல்லுவோம். எங்கள் டைரக்டர் தான். வாரிசு அரசியலை பற்றின விமர்சனங்கள் தான் இருக்கும். ஆனால் இது வந்து 77க்கு அப்புறமேல வாரிசு சினிமா தான்.
ஒரு குழந்தைக்கு அப்பாவுடைய சாயல் இருக்கான்னு பார்ப்பாங்க. 77க்கு அப்புறமேல வந்த இயக்குனர்கள் எல்லாருக்கும் பாரதி ராஜாவோட சாயல் தவறாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சினிமா சமூகத்தையே உருவாக்குனவர் பாரதி ராஜா சார். நான் நேரடியாக அவர்கிட்ட பணிபுரியலைனா கூட பாக்யராஜ் சார்கிட்ட வேலை செஞ்சதுனால எங்கள் எல்லாருக்குமே எங்கள் டைரக்டர்ன்ற ஒரு பெருமை, சந்தோஷம். எங்கள் அப்பா இறந்தப்போ எனக்கு என்ன அழுகை இருந்ததோ அதை விட அதிகம் பாரதிராஜா சாருடைய இந்த மறைவு. ஆனால் இது தவிர்க்க முடியாதது. ஆனால் பாரதிராஜா சாரோட பேர் எப்படி இருக்குன்னா, இன்னமும் சினிமானா பாரதி ராஜா தான். இன்னைக்கு கூட நான் என்னுடைய எக்ஸில் பதிவிட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒருத்தர் சொன்னார், இந்தியை விட இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், ஹீரோ மாதிரி ஆகிட்டீங்க, பாரதி ராஜா பார்த்தாருன்னா உங்களை ஹீரோ ஆக்கிடுவார் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாரதி ராஜா உங்களை பார்த்தாருன்னா ஹீரோ ஆக்கிடுவாருங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமா பாரதி ராஜானா சினிமாங்கிற அளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கு அப்படியே இருக்கும். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதா இருந்தால் கூட அவருடைய சினிமா சரித்திரத்தில் இந்த 50 வருஷங்கிறது பொற்காலம். இயக்குனர் இன்னைக்கு செஞ்சது மிகப்பெரிய இழப்பு. எங்களுக்கெல்லாம் ஒரு வழி